ஈரானால் வழங்கப்பட்ட 10 முன்மொழிவுகளை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை அறிவித்திருக்கின்றார், போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதனை ஈரானும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அந்த 10 பாயிண்ட்ஸும் என்னென்ன நிபந்தனைகளை ஈரான் விதித்திருக்கிறது, அதை சுருக்கமாக சொல்ல போனால் ஈரானினுடைய 10 கட்டளைகளும் எவை என்று சொல்லி விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த 10 பாயிண்ட்ஸுக்கு பின்னால் ஒரு சில ரகசியங்கள், ஒரு சில ராஜதந்திரங்கள், சில பல வெற்றிகள் எல்லாமே இருக்குது. எனவே ஒன்றொன்றா நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் நீங்கள் சொல்லுங்க. இந்த 10 பாயிண்ட்ஸையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இதில் யார் வெற்றி பெற்றவர், யாருக்கு இதெல்லாம் சாதகமாக இருக்குது, யார் சாதித்திருக்கிறார்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். இந்த 10மே ஈரானால் உருவாக்கப்பட்டவை. அதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது அணு ஆயுத உற்பத்தி கிடையாது என்று சொல்லி. அதை ஈரானே சொல்லிட்டுது, அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய மாட்டோம் என்று சொல்லி. இதைத்தான் இந்த 39 நாட்கள் போருக்கு முதல் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது தானே எல்லா இடமும். அதிலையும் ஈரான் சொன்னது, எங்களுக்கு அணு ஆயுதம் தேவையில்லையப்பா, நாங்கள் உற்பத்தி செய்யவே இல்லையப்பா, எங்களை விட்டுருங்க சொல்லி அப்பையும் சொன்னது. அப்ப கேட்காமல் இப்ப கேட்கிற கட்டத்துக்கு வந்திருக்கு, அணு ஆயுதங்களை நாங்கள் உற்பத்தி செய்ய மாட்டோம் என்று சொல்லி முதலாவதாக தூக்கி ஈரான் தானே போட்டிருக்குது. என்று சொன்னா எப்படியும் அமெரிக்கா தானே கேட்கும் அணு ஆயுதத்தை பற்றி, எனவே நாங்களே போடுறோம் என்று போட்டாச்சு. சரி, அது முதலாவது. ரெண்டாவது ஈரான் மேல எந்த காரணம் கொண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது. பேசிக்கொண்டிருக்கக்குள்ள முதுகுல குத்துறது, திடீரென்று தாக்குறது, இந்த கதையே இருக்கப்படாது. ஈரான் மேல இனி தாக்குதல் என்ற பேச்சே இருக்கக்கூடாது, நடத்தவே கூடாதுன்னு சொல்லி ஈரானோட மட்டுமில்லாமல் ஈரானினுடைய அலைட் குரூப்ஸ், அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி குரூப்ஸ்கள் இருக்குது தான் எல்லா நாடுகளையும், அந்த குழுக்கள் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாவது நிபந்தனை. மூன்றாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அமெரிக்க படைகள் விலகுதல். மத்திய கிழக்கில் ஒவ்வொரு நாட்டிலையும் அமெரிக்காவுக்கு பேஸ் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். எனவே அங்கிருந்து அமெரிக்க படைகள் விலகணும் என்று சொல்லி அதை எந்த அளவுக்கு அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தெரியல. அதனால இதில் ஒரு சொல்லொண்டு போடப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் பாசிபிள் வித்ரோவல் என்ற ஒரு சொல்லு போடப்பட்டிருக்கிறது. முடிஞ்சா சாத்தியமானா நீங்கள் விலகி போங்கோ, படையலத்தை மூட்டையெல்லாம் கட்டி கொண்டு போங்க அமெரிக்காவுக்கு என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பேஸுகளில் இருந்து ஈரானை தாக்கக்கூடாது, அது மிக மிக முக்கியமானது. அதுதான் ஏனைய நாடுகளினுடைய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானது. இப்போ உதாரணமாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸில் இருந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினா அதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கு இடம் கொடுத்த காரணத்தால் சவுதி அரேபியாவும் அந்த யுத்தத்துக்குள்ளே வருது, சவுதி அரேபியாவும் டார்கெட் பாயிண்ட்டுக்குள்ளே வருது. எனவே சவுதிக்கு மேலே தாக்குதல் நடத்தப்படும். இது சிம்பிள் உதாரணம். இதே மாதிரி எந்தெந்த நாடுகளில் படைத்தளங்கள் இருக்கோ அங்கிருந்து தாக்குதல் நடத்தினீங்கன்னு சொன்னா அது ஆபத்தில் போய் முடியும். எனவே அப்படியான தாக்குதல்கள் நடத்தக்கூடாதுன்றது அடுத்த நிபந்தனை. அடுத்தது ஹோர்முஸ் நீரிணை. இந்த பேச்சுவார்த்தை காலம் 2 வாரம் தானே. இந்த 2 வாரம் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில், மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் கப்பல்கள் அனுமதிக்கப்படும். அதுவும் ஈரானால கொண்டு வரப்படுகின்ற ஒரு விசேட சட்டத்துக்கு கீழே, ஒரு ஸ்பெஷல் லோவுக்கு கீழே தான் இந்த கப்பல்கள் அனுமதிக்கப்படும். எல்லாமே கண்காணிச்சு அனுப்பப்படும். எடுத்த எடுப்பில் 100க்கு 100 வீதம் ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் திறக்கல, அப்படியே ஓப்பனாக திறந்து விட்டுட்டு போராக்கள் போகலாம் பாராக்கள் வரலாம் சொல்லி அப்படி நாங்கள் திறக்கல, லிமிட் பண்ணி தான் திறப்போம். பேச்சுவார்த்தை முன்னேற்றம் பெற பிறகு ஹோர்முஸ் நீரிணையில் இன்னும் நிறைய கப்பல்கள் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி, அதில் மிக முக்கியமானது ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போகிற கப்பல்களுக்கு ஈரான் வரி விதிக்கும், கட்டாயம் வரி விதிக்கும். அந்த வரி பிறகு ஓமான் நாட்டுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சில பொருளாதார அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், இதில் விதிக்கிற வரிகள் காரணமாக அடுத்து வரும் 5 வருடங்களில் ஈரானுக்கு 500 மில்லியன் இல்லை 500 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வருமானமாக கிடைக்கும் என்று சொல்லி இப்போ மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அது ஈரானை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தானே. இந்த ஹோர்முஸ் நீரிணை தேடுவார் இல்லாமல் கிடந்தது, அப்படி ஒரு நீரிணை இருக்கிறதே தெரியாமல் கப்பல்கள் போகிறதும் வாரதுமா இருந்தது. இப்போ நிலைமை தலைகளாக மாறிட்டுது. இனி இந்த ஹோர்முஸ் நீரிணையில் வரி விதிக்கிற அந்த சிஸ்டம் இருக்கு தானே, இது லைஃப் லாங்குக்கு இருக்கும், பெர்மனண்டாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்தது மிக முக்கியமான நிபந்தனை ஒன்றை ஈரான் விதித்திருக்கிறது. ஈரானினுடைய ஒரு நீண்ட கால கோரிக்கை என்று சொல்லலாம். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையால் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கின்ற பிரைமரி அண்ட் செகண்டரி சாங்ஷன்ஸ், அதாவது அடிப்படையான மற்றும் இரண்டாம் பட்ச தடைகள் என்று சொல்லி எக்கச்சக்கமான தடைகள் விதிக்கப்பட்டிருத்தானே. உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கு எதிராக கடந்த பல வருடங்களாகவே எத்தனையோ தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சர்வதேச தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டு ஈரானுடைய பொருளாதாரத்தையும் ஈரானுடைய ஏனைய நடவடிக்கைகளையும் முடக்கிறதுக்கு எத்தனையோ தடைகள் விதிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா, ஒரு பட்டியல் உண்டு, இவ்வளவு தடைகளும் விதிக்கப்பட்டிருந்தது. எல்லா தடைகளும் நீக்கப்படணும். ஏனைய நாடுகள் எப்படி
சுதந்திரமாக இருக்குதோ, எப்படி தடைகள் இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி நாங்களும் இருக்கணும். எங்கள் மீதான சகல தடைகளும் ஐநா தடைகளும் வந்து நீக்கப்படணும் என்று சொல்லி மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றை ஈரான் முன்வைத்திருக்கிறது. அடுத்தது 6வது, இந்த ஒரு மாத கால யுத்தம் காரணமாக ஈரானில் ஏற்பட்ட அழிவுகள் இருக்குத்தானே, அந்த அழிவுகள் அனைத்தும் வந்து ஈடுகட்டப்படணும். ஈரான் வந்து தன்னை புதுப்பிச்சு கொள்றதுக்கு, மீள கட்டியமைக்கிறதுக்கு வந்து நிதியுதவி வழங்கப்படணும். அதுக்கு ஒரு வசனம் போட்டுக்கிறார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்சியல் ஃபண்ட் என்று சொல்லி ஒரு ஃபண்ட் ஒன்றை உருவாக்கி அதுக்கு வந்து நிதி உதவியெல்லாம் வழங்கி ஈரானினுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருக்கணும் என்று சொல்லி, அப்படி ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டால் உலகம் முழுக்க இருக்கிற மக்களே நிறைய காசு கொடுப்பார்கள். இனி உலக நாடுகள் கொடுக்கும், பேங்குகள் வந்து நிதியுதவி வழங்கும். அந்த தடைகளை நீக்கிவிட சரிதானே, சர்வதேச வங்கிகளில் இருந்து எல்லாருமே நிதியுதவி வழங்குவார்கள். ஆசிய அபிவிருத்தி வங்கியிலிருந்து இருக்கிற எல்லா வங்கிகளும், மிக முக்கியமாக IMF வந்து காசு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்து சேரும். அது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் தடைகள் நீக்கணும். எல்லாத்தையும் நீக்கிட்டா ஈரானை வந்து கட்டி எழுப்ப முடியும். எனவே அதை வந்து உத்தரவாதப்படுத்தணும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு சிக்கலான விஷயம், பேச்சுவார்த்தை மேசையில் வந்து பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கும். அதையும் ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது ஈரானுக்கு உரிமை இருக்கிறது. எதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா, யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்றதுக்கு, அதை செறிவூட்டுறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் செறிவூட்டி கொண்டு தான் இருப்போம். அதாவது வந்து 60% தாண்டி போனால் தானே பிரச்சனை, 80% 90% போனால் தானே பிரச்சனை. அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். ஆனால் வேறு தேவைகள் எங்களுக்கு இருக்குத்தானே. இப்போ யுரேனியத்தை வச்சு தனியான அணுகுண்டு மட்டும் தயாரிக்க முடியும் இல்லையே, யுரேனியத்தை வச்சு எத்தனையோ வேலைகள் செய்ய முடியும். அதை வந்து 40% என்ரிச் பண்ணுறதாலையும் 50% என்ரிச் பண்ணுறதாலையும் ஒரு நஷ்டமும் இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு நஷ்டமும் இல்லை. எனவே நாங்கள் அதை தொடர்ந்து செய்து தான் இருப்போம். அதுக்கு அனுமதி வழங்கணும் என்று சொல்லி, எனவே இந்த ஒரு நிபந்தனை வந்து இந்த பேச்சுவார்த்தை மேசையில் வந்து ஒரு பரபரப்பாக கொஞ்சம் காரசாரமான விவாதமாக போகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றை ஈரான் வைத்திருக்கிறது. ஒரு கிடுக்குப்பிடி கோரிக்கை என்று சொல்லி நாங்கள் இதை சொல்லலாம். அதாவது பிராந்திய நாடுகள் இருக்குத்தானே, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏனைய கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லா நாடுகளோடையும் நாங்கள் ஒப்பந்தங்கள் போடுவோம். அதாவது இருதரப்பு ஒப்பந்தங்களும் போடுவோம், பல்தரப்பு ஒப்பந்தங்களும் போடுவோம். அதாவது இராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்கள் போடுவோம், வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்கள் போடுவோம். எல்லாத்துக்கும் ஈரான் அனுமதிக்கப்படணும் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் இவ்வளோ காலமும் அதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக ஏனைய கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்குத்தானே, அவர்கள் மேலே மறைமுகமான அழுத்தம் இருந்தது. ஈரானோட எந்த விதமான ஒப்பந்தத்துக்கும் போகக்கூடாது, எந்த விதமான உடன்படிக்கைகளும் செய்யக்கூடாது. அப்படியே ஒரு உடன்படிக்கை செய்தாலும் அதை வந்து அமெரிக்கா கண்காணித்து கொண்டிருக்கும். அதில் ஏராளமான நிபந்தனைகளை வந்து அமெரிக்கா தான் போடும். இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு பயந்தே ஏனைய கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து ஈரானோட பெருசா தொடர்புகள் வைக்கல, வர்த்தக தொடர்புகளோ அல்லது வேறு ஒப்பந்தங்களோ போடல. சுருக்கமாக சொல்ல போனால் ஈரானை கண்டா மற்ற பக்கம் தலையை திருப்பி கொண்டு போற ஒரு கட்டத்தில் இருந்தது. காரணம் அமெரிக்காவினுடைய அழுத்தம். யோசிச்சு பாருங்க, ஒரே பிராந்தியத்தில் இருக்கிறீங்க, ஒரே வலயத்துக்குள்ள இருக்கிறீங்க, எல்லாரும் சகோதர நாடுகள் தானே, ஒரே மார்க்கம் தானே, சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாரும் சகோதரர்கள் தானே. அப்படி இருந்து கொண்டு அமெரிக்காண்ட கதையை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஈரானை ஒதுக்கி வச்சா அது சரியா? எனவே இனிமேல் அந்த கதையே இருக்கப்படாது. நாங்கள் ஏனைய நாடுகளோட, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளோட இருதரப்பு ஒப்பந்தம் போடுவோம், முத்தரப்பு ஒப்பந்தம் போடுவோம், பல்தரப்பு ஒப்பந்தம் போடுவோம். எல்லாத்துக்கும் எங்களுக்கு அனுமதி வழங்கணும் என்று சொல்லி ஈரான் கேட்டிருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி குரூப்ஸ் இருக்கிறது தானே, இந்த ஈரானினுடைய ஏனைய குழுக்கள், அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது. அதே வேளையில் அவர்களும் தாக்குதல்கள் நடத்த மாட்டார்கள், எங்குமே வந்து தாக்குதல்கள் நடத்த மாட்டார்கள். அதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஈரான் இன்னும் ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறது. கடைசி நிபந்தனை, 10வது நிபந்தனை, மிக மிக முக்கியமான நிபந்தனை. அதாவது இந்த தீர்மானங்கள் எல்லாம் இருக்குத்தானே, இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த தீர்மானங்கள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானமாக நிறைவேற்றப்படணும். அதுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பும் அங்கீகாரமும் பெறப்படணும். சும்மா நாங்களும் நீங்களும், அதாவது ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து கூடி கதைச்சு போட்டு ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி போட்டு அதை அப்படியே விட்டால் அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அது வந்து எந்த நேரத்திலும் மீறப்படலாம் என. எனவே அது வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து அங்கீகரிக்கப்படணும். அங்கே வந்து ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றணும் என்று சொல்லி ஈரான் கோரிக்கை வச்சிருக்குது. அதாவது இப்போ 2 பேர் கல்யாணம் செய்யணும் என்று சொன்னால் கல்யாண வீடு வந்து பெரிய மேளதாளங்களோட ஆடம்பரமாக நடக்கும் என்று வைங்களேன், அது முக்கியம் இல்லை. அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குத்தானே, சட்டபூர்வமாக எழுதுறது, அதுதான் மிக முக்கியமானது. அப்பத்தான் அந்த கல்யாணம் வந்து சட்டபூர்வமாக செல்லுபடியாகும், பாதுகாப்பாக இருக்கும். மற்றபடி கோடிக்கணக்கான காசை செலவழித்து மேளதாளங்களோட கல்யாணம் செய்துட்டோம்ன்றதுக்காக அந்த கல்யாணம் வந்து உத்தியோகபூர்வமாக செல்லுபடியாகும் அர்த்தமா? இல்லையேன. அதே மாதிரி தான் இதுவும், எல்லா ஒப்பந்தங்களும் ஓகே தான், ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து அங்கீகரிக்கணும் என்று சொல்லி மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறது ஈரான்.
இந்த 10 பாயிண்ட்ஸையும் கேட்டால் பிறகு நீங்கள் சொல்லுங்க, இதில் வந்து வெற்றியாளர் யார், யாருக்கு இதெல்லாமே வந்து கூடுதலான சாதகமாக இருக்குது, யாருடைய அந்த டிமாண்டிங் பவர் என்று சொல்லுவோம் தானே, பேரம் பேசும் சக்தி, யாருடைய பேரம் பேசும் சக்தி வந்து அதிகரித்திருக்கிறது, என்ன நடந்திருக்குன்றதை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களே முடிவெடுக்க முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.